Hello all, வணக்கம் பீடா. வெல்கம் டு த ஷோ. மிச்சல் ஸ்டார்க், ஒன் ஆஃப் த மாடர்ன் டே கிரேட்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவுலர். இன்னைக்கு வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் T20 இன்டர்நேஷனல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரும் மாத்தி பண்ணுவாங்க, ஆனா இவர் வந்து ஓடிஐல ஆடணும், ஸ்பெஷலி 2027 வேர்ல்ட் கப் ஆடணும் அப்படின்றதுக்காக T20 இன்டர்நேஷனல்ல இருந்து நான் ரிட்டையர் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எப்பவுமே புட் கண்ட்ரி அஹெட் ஆஃப் மணி ஆர் எனி திங். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எஸ் புல்ட் அவுட் ஃபார் ஐபிஎல் ஆல்சோ. நிறைய எக்கச்சக்க டைம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் இந்த மாதிரி. இல்ல, நான் வரப்போறது இல்ல, இந்த மாதிரி கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. இப்போ வேர்ல்டு கப் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 6 மாசத்துல வேர்ல்டு கப் உங்களுக்கு வருது. T20 வேர்ல்டு கப் உங்களுக்கு வருது. அவரை மாதிரி ஒருத்தர் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு சரி, நான் பைலேட்டரல் சீரீஸ்லாம் நான் ஆடவே மாட்டேன், வேர்ல்டு கப் மட்டும் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு கப் ஆடிட்டு அவர் ரிட்டையர் ஆயிருக்கலாம். இம்மேட்டா வாக்டு இன் டு த டீம், அதுல எதுவும் சந்தேகமே கிடையாது. இல்லையா, ஒரு பேட் பர்ஃபார்மன்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எப்பவுமே 4 ஓவர்ல 50 ரன் கொடுக்கறது, விக்கெட் எடுக்கல, ஹி வாஸ் நாட் அ சர்டன்டி, கிரிட்டிசிசம் கம்மிங் இன். சரி, ரிட்டையர் ஆறாரு அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. அதை தவிர எந்த ஃபாரின் லீக்ஸும் அவர் ஆடவே மாட்டாரு. ஐபிஎல் தவிர ஐபிஎல்லும் ரெகுலரா அவர் ஆடினது கிடையாது. இப்ப என்னாச்சு உங்களுக்கு இந்த ஐபிஎல் போது? கம்மின்ஸ், ஹெட், இவங்கெல்லாம் வெளில சான்ஸே இல்லாத ஒரு பாட்டம்ல தான் பினிஷ் பண்ண போறோம், பாட்டம் த்ரீல இருக்கிற சன்ரைசர்ஸுக்கு திருப்பி ஆட்டு போனாங்க. டெல்லி வாஸ் வெரி மச் இன் கன்டென்ஷன் டு கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ். டபிள்யூடிசிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு ஆஸ்திரேலியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்ல அவர் வராம போயிட்டாரு. அப்படிங்கும் போது இந்த காலத்துல நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த சின்ன யங் ஏஜ்ல எல்லாம் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆயிட்டு ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் த லீக்ஸ் அப்படின்றாங்க. அது எல்லாரோட தனிப்பட்ட விஷயம், அதை நம்ம குறையும் சொல்லக்கூடாது. whoever wants whatever in their way to keep them happy, we have to appreciate it. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு காலத்துல உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ரிவர்ஸா பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவர் என்ன பண்ணிருக்கலாம், டெஸ்ட் கிரிக்கெட்னா ஆட மாட்டேன், T20யும் ஓடிஐயும் மட்டும் நான் ஆடுறேன்னு சொல்லிருக்கேன். ஏன்னா அவருக்கு ஒர்க் இல்ல, லோட் ஒரு சிலர் வந்து ஓடிஐ ஆட மாட்டேன், டெஸ்ட் T20 கூட சொல்லலாம். அப்படிங்கும் போது T20 6 மாசத்துல வேர்ல்ட் கப் வருது. இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, நிறைய ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல நான் இருந்திருக்கேன். நீங்க ஜெயிக்கலன்னா கூட அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு பிளேயர்ஸ் கிட்ட மேசிவ் சங்க் ஆஃப் மணி டு பி பார்ட் ஆஃப் த ஸ்குவாடு. ஓகே, ஸ்குவாடுக்குள்ள நீங்க வந்தீங்கனாலே ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் பாத்தீங்கன்னா ஒரு ஐசிசி டிராபின்னா they have been consistent, they are front runners to win the next year's T20 World Cup in India. அப்படிங்கும்போது 6 மாசத்துல ஆஸ்திரேலியா அட்டாக்னா நீங்களே என்ன சொல்லுவீங்க? முதல் 2 பேர் ஸ்டார்க்கு கமின்ஸ் தான் முதல் 2. ஜேம்ஸ் ஹேசல்வுட் மூணாவது பேரு. ஃபர்ஸ்ட் 2 பேருன்னா ஸ்டார்க் கமின்ஸ். he walks into the team, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும்போது எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஓடிஐ இம்பார்ட்டன்ட். ஓடிஐ வேர்ல்டு கப் இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்படிங்கும்போது 6 மாசத்துல வர்ற T20 வேர்ல்டு கப் அவர் ஆடி இருக்கலாம். அப்படி எனக்கு கண்ட்ரி தான் முக்கியம், பெஸ்டா எனக்கு கண்ட்ரிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா திஸ் இஸ் பட் த ரைட் அதுவும் கண்ட்ரி டெசிஷன். தானே, T20 இன்டர்நேஷனலும். அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா சார், நார்மலா T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நிறைய உங்களுக்கு பைலேட்டரல் சீரிஸ் வார்ம் அப்புக்காக அதான் அதான். வரும். ம். இப்போ வெறும் உங்களுக்கு வேர்ல்டு கப்னா ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய T20 பைலேட்டரல் சீரிஸ் பட் வரணும். ட்ரெண்ட் போல்ட் சொன்னாரே பீடா, நான் வந்து நியூசிலாந்துக்கு விளையாடுவேன், ஐசிசி மட்டும் விளையாடுவேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. சி, அத நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு அவங்க சொல்றதுக்கு. நான் அவர் சொன்ன மாதிரி நான் இஷ்டப்படுறதா என்னை பிக் பண்ணுங்க, ஐசிசி மட்டும் நான் விளையாடுறேன் அப்படின்னு ஹானஸ்டா அவர் சொல்லிட்டாரு. பட் இங்க இவர் நீங்க சொன்னீங்க ஒரு ரொம்ப கரெக்டா ஒரு இது உங்களுக்கு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, there will be plenty of bilateral series lined up as a warm up for T20 World Cup. You have to be part of each and everything. அதை தவிர உங்களுக்கு ஆஷஸ்லாம் வேற வருது. அப்படிங்கும்போது ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகி இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பிகாஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர். ஸோ அவர் எப்படி யோசிக்கிறாரு? ஓகே, இதெல்லாம் யோசிக்கிறாரு. ஓகே, நான் T20 வேர்ல்டு கப் இப்பதான் ரீசெண்டா அந்த இதுல துபாயில ஜெயிச்சாங்க, அதையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ எனக்கு ஐ ஷுட் நாட் டு மேக் ஷூர் ஒருவேளை இன்னும் 2 வருஷம் ஆடிட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2027 வேர்ல்ட் கப்போட ரிட்டையர் ஆயிடுவாரு. அந்த 2 வருஷத்துல மேக்சிமம் என்னால எவ்வளவு என் கண்ட்ரிக்கு ஜெயிச்சு கொடுக்க முடியும்
அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங்ல அவர் அந்த மாதிரி சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நீங்க கோவில் கட்டணும். நீங்க எனக்கு இப்ப இப்ப நிறைய பேர் பாருங்க, எல்லாருமே அந்த இதை தான் யோசிக்கிறாங்க. பாக்குறியா, கண்ட்ரிய நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிட்டு ஃபாரின் லீக்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் வந்த உடனே இப்ப கண்ட்ரில ஏகப்பட்டது. இருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. இப்ப இப்ப நான் வந்து குறையா சொல்லல. நான் ஒரு சில பேர்கள் எல்லாம் சொன்னேன்னா அது வந்து குறைன்ற மாதிரி இருக்கும். நான் குறையா சொல்லல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹென்ரிக் கிளாசன், குவிண்டன் டிகாக், நிக்லஸ் பூரன், அது எல்லாருக்கும் அவங்களோட தனி உரிமை எதை சூஸ் பண்ணணும்ன்றது. பட் என்ன சொல்றேன், இப்ப இவங்க எல்லாம் எப்படி வந்து தே காட் இன் டு பிக்கர் கான்ட்ராக்ட்ஸ் இன் ஃபாரின் லீக்ஸ் பை டூயிங் வெல் ஃபார் தேர் கண்ட்ரி. முதல்ல இப்ப குவிண்டன் டிகாக்ல எப்படி பெரிய ஆளானாரு, சவுத் ஆப்பிரிக்காக்கு அடிச்சு. ஹென்ரிக் கிளாசன் எப்படி பெரிய ஆனாரு, சவுத் ஆப்பிரிக்காக்கு அடிச்சு. நிக்கலஸ் பூரன் எப்படி பெரிய ஆனாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்த்தாங்க எங்க போனாலும் லீக்ல எனக்கு வந்து பிளாட்டினம் கேட்டகரியில எடுக்கிறாங்க, போரும்பா எனக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்னு ரிட்டையர் ஆடுறாங்க போது. இப்ப இவர் ஈஸியா இப்ப யோசிக்கிறாரு, 35 36 வயசு ஆயிடுச்சு, டோட்டலா ரிட்டையர் ஆறாண்டா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சொல்லிட்டு ஃபாரின் லீக்ல பேரை போட்டாருன்னா எல்லா டீம்லயும் ஹையஸ்ட் பெய்டு கிரிக்கெட்டரா ஸ்டார்க் இருப்பாரு. அதை பண்ணாரா? இல்ல. ஏன்? என்னோட கண்ட்ரி தான் என்ன தூக்கி விட்டுச்சு, என்னோட கண்ட்ரிக்காக நிறைய நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு வராரு பாருங்க. அவர் தான் ரியல் தலைவர் என்ன பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரியல, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல வந்துட்டு யூ காட் அதர் ஒப்பீனியன் ஆன் இஸ் டெசிஷன்? இல்ல இல்ல, ஐ இட்ஸ் ஹிஸ் டிசிஷன். எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் இட். அவர் ஹி ஹாஸ் இஸ் ரீசன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி கண்ட்ரி ஃபர்ஸ்ட், அவர் பெஸ்ட் ஃபார்மேட் எது சூட் ஆகுது அப்படின்னு பாக்குறது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி வைஸ் திங் டு டூ. அவருக்கு வந்து இட்ஸ் அப்ராப்ரியேட் அண்ட் இட் சுட் பி ரெஸ்பெக்டட். நல்லதுதான் பீடா. இப்ப வந்து இதை வச்சு நம்ம மற்றவங்களையும் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ எல்லாரும் சொல்றாங்க பும்ரா வந்து ஒரு ஃபார்மேட்டை வந்து இப்போ நிறுத்தணும், 3 ஃபார்மேட் இப்போ அவரால் ஆட முடியாது, எஸ்பெஷலி இந்த இன்ஜுரிஸ் அண்ட் எவ்ரி திங். இப்போ இதை பார்த்து மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு, ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் ஒரு மாதிரி பண்ணாரு, ஸ்டார்க் ஒரு மாதிரி பண்றாரு. இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவல். ஐ திங்க் பும்ரா 3 ஃபார்மேட் தான் ஆடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, ப்ரொவைடட் இஸ் ஃபிட்? நான் வந்து கிளீனா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டேன். ஒன்னு, தைரியமா அவரோட ஆக்ஷனை இன்ஜுரி ஃப்ரீயா மாத்தணும். ஓகே, மாத்த முடியல அப்படின்னா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரீஸுக்கு போறீங்க. ஒரு சில சீரீஸ் 5 மேட்ச் இருக்கும் போது 3 மேட்ச் தான் அவர் ஆடுவாரு, 2 மேட்ச் தான் அவர் ஆடுவாருன்னா காம்பினேஷன் உடையும். ஓகே, த ப்ராப்ளம் இஸ் தட் ஒரு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஆடிட்டு 2வது மேட்ச் அவர் ரெஸ்ட் பண்ணுவாங்க. 2வது மேட்ச் அவனா ஒருத்தன் 7 விக்கெட் எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு 3வது டெஸ்ட் மேட்ச் அவர் கொண்டு வரணும்னா அந்த 7 விக்கெட் எடுத்தவன் வெளியில உட்காரணும். அது நியாயம் கிடையாது. சோ இதே நேரத்துல பும்ராவை குறையும் சொல்ல முடியாது. அப்படியே கையை மேல போட்டு ஏஷியா கப் நான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இஸ் ஆல்சோ வெரி ஹைலி கமிட்டட், பட் ஹி ஹஸ் காட் அ ப்ராப்ளம் ஆன் இஸ் ஓன் விச் ஹஸ் டு பி சார்ட்டட் அவுட். ஒன்னே முதல்ல இருந்தே நம்ம சொல்ற மாதிரி அவரோட ஆக்ஷனை தைரியமா கரெக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் எப்படி தெரியுமா யோசிப்பாங்க, பயப்படுவாங்க ஒருவேளை ஆக்ஷனை மாத்தினா பழைய இது எஃபெக்ட், அக்யூரசி, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி போயிடுமோ அப்படின்னு. அதெல்லாம் யோசிக்க கூட. ஒரு வாத்தியார் வந்து ஒரு 8வது படிக்கிற பையனை வந்துட்டு ஏதாவது ஒண்ணு அட்வைஸ் பண்ணி அவனோட மார்க் இன்னும் 87ல இருந்து 96 வாங்க வைக்கணும்னா 87 போயிடுமோன்னு பயந்தா அவன் வந்து 87லயே தான் இருப்பான், 96 வரவே மாட்டான். ஒரு நல்ல சரக்கான வாத்தியார்னா அந்த 96 டெஃபினட்டா எடுத்துன்னு போற அளவுக்கு குவாலிட்டி அவருக்கு இருக்கணுங்கும் போது, கரண்ட் ஆக்ஷன் பும்ராக்கு இருக்கும் போது இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் him to play 3 formats ஆஃப் த கேம். he cannot be blamed on that. The only solution is have given. யார் அந்த பூனைக்கு மணி கட்டுறது தெரியாது. ஓகே. இப்போ அதான் இவருக்கும் கமின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இன்ஜுரி, பேக் இன்ஜுரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பீடா. இப்போ இவரும் வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers ஹேவ் டு கம் அண்ட் ஸ்டெப் அப். சம்படி லைக் இப்போ T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ், பென் டுவார்ஷியஸ். ஸோ இன்னும் ஒரு ஸ்பாட் இப்போ வேகண்ட் ஆகுதுல பீடா, இவங்க தான் லைக்லி டு ஸ்டெப் அப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜேவியர் பார்ட்லெட்டும் ஷோன் சம் ப்ராமிஸ். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நேதன் எல்லிஸ், பென் டார்ச்வஸ். பார்ட்லெட்டும் பேட்டிங் ஆடுவாரு, பென் டார்ச்வஸும் பேட்டிங் ஆடுவாரு. ரெண்டு பேருமே ஜெனுவன் நேக் ஆஃப் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் இருக்குங்கும் போது, ஒரு கண்ட்ரிங்கும் போது ஒரு பிளேயர் போறாருன்னா ஐயோ ஒரு பிளேயர் போறாரே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கண்ட்ரி மேல வராது. ஆஸ்திரேலியாக்கு லாட் ஆஃப் டேலண்ட் டு ரீப்ளேஸ் திஸ் கைஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கமின்ஸும் பாத்தீங்கன்னா லோட் பண்ணும்போது ரொம்ப இப்படி பின்னாடி லோட் பண்ணுவாரு. இப்படி பின்னாடி இப்படி லோட் பண்ணீங்கனாலே வெயிட் ஜம்ப்ல பின்னாடி போச்சுன்னா பேக் பயங்கரமா அடி வாங்கும், ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும். அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த டெலிவரி ஸ்டைல் போது பயங்கர ஸ்ட்ரெஸ் பேக்ல வர்றதுனால பேக் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க ஃபாஸ்ட் bowler அப்படிங்கும் போது ஒரு 2 விஷயம் ரொம்ப மத்த இதெல்லாம் கோச் பண்றது ஈஸியே.
ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கும் போது இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இன்ஜுரி ஃப்ரீ ஆக்ஷனா முதல்ல அவனை மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வில் ஹேவ் எ லாங் லைஃப். அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்றானே, இவ்வளவு வேகமா போறானே, அவனை மாத்தினாதான் இருக்குமா நினைச்சா இதுவே கிடையாது. இப்ப சின்ன வயசுல உங்களுக்கு தெரியவே தெரியாது. 26 27 வயசுல நீங்க ஒரு டாக்டர், 26 27 வயசுல பாடி வந்து எடுத்துக்கும், அடி வாங்கும், அந்த இதெல்லாம் எடுத்துக்கும். ஒரு 30 எல்லாம் வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களோட ஆக்ஷன்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா, பயோமெக்கானிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீ எவ்வளவு ஃபிட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அடி வாங்கிப்பீங்க. கமின்ஸ் இஸ் a கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்டார்க் வந்து ஐ திங்க் வி ஹவ் டு அப்ரிஷியேட் எக்ஸ்ட்ராடினரி கரியர். இன்டர்நேஷனல் T20ஸ்லையுமே வந்து he led the attack, led from the front, went all out, leader of the pace attack. ஸோ அப்ரிசியேஷன்ஸ் டு ஹிம். சேட் தட் வி won't see him இதுக்கப்புறம் நம்ம T20 இன்டர்நேஷனல்ஸ்ல அவர் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். பட் தென் அவர் வந்து அந்த T20 27 வேர்ல்ட் கப்ல கண்ணு வச்சுட்டாரு. ஜெயிச்சுட்டு தான் அவர், நீங்க ரிட்டையர் ஆவான்னு சொன்னீங்க, அதை ஜெயிச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் கண்டிப்பா அவர் நினைப்பாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சார், தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி அந்த ஐசிசி டிராஃபி ஹண்டிங்ல அவங்களுக்கு வந்துட்டு அந்த இதுவே கிடையாது. சரி இவ்வளவு ஜெயிச்சிட்டோம் அவ்வளவு ஜெயிச்சிட்டோன்ற இதுவே கிடையாது. ஜெயிச்சுனே இருக்கணும். தே ஹேவ் டு மேக் வின்னிங் எ ஹேபிட். அவங்க WTC ஜெயிச்சிருக்காங்க, T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க, சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க, T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்காததே கிடையாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை வரும்போது ஜெயிக்கணும் அப்படின்ற ஆடுறாங்க பாருங்க. அவர்லாம் எப்படி யோசிக்கிறாரு? rather than being a part of a IPL winning team or anything else, winning a ICC trophy for my country is more bigger than anything elseன்றதுனால அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆளு இந்த வேற இந்த காலத்துல பிராங்கா சொல்றேன், யார் அவரோட சுச்சுவேஷன் இருந்தாலும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து ரிட்டையர் ஆயிட்டு கடைசி 2 வருஷம் பியூட்டிஃபுல்லா தேங்க்ஸ் a lot for what my country did for me. Now it's a time for me to enjoy cricket without any pressure. எங்க போனாலும் கோடி கணக்குல பணம், ஒரு 6 லீக் ஆட்டு 3 வருஷம் ஆட்டு அப்படியே தெம்பா ரிட்டையர் ஆயிருக்கலாம். அதை பண்ணாம என் கண்ட்ரிக்கு நான் இதை கொடுக்கணும்ன்றாரு பாருங்க. மை ரெஸ்பெக்ட் ஃபார் இட். சூப்பர். சரி, அப்படியே கண்ட்ரிக்கு நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஞாபகம் வந்தது. இங்கிலாந்து வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளேயிங் லெவன்லாம் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஓடிஐக்குள்ள போனாங்க. இப்போ ஹெடிங்லில ஒரு ஏன்னா 24 ஓவரில் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு 130 என்ன அடிச்சாங்க, திரும்பி அடிச்சுட்டு போயிட்டாங்க ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த சோனி பெக்கரா அவருக்கு டெபியூ கொடுத்தாங்க. சிம்பிள், நீ முன்னாலே போனா பின்னாலே வாரேன் அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க பேஸ் பால் ஆடினாங்க, இங்கேயும் பேஸ் பால் ஆடுறாங்க. 50 ஓவர்ல நான் ஆட மாட்டேன். 50 ஓவர் நீ கணக்கு ஓடிஐ இன்டர்நேஷனல் ஓடி ஓடி ஆடணும். ஓடிஐ இன்டர்நேஷனல்ல ஓகே, இவங்க ஓடி ஓடி எல்லாம் ஆட மாட்டாங்க. நின்ன இடத்துல இருந்து டமால் டுமில் தான். 50 ஓவர் ஓன் கணக்குல, என் கணக்கு 50 ஓவர்லாம் கிடையாது, நாங்க எல்லா பாலையும் அடிப்போம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி. அவனும் 25 ஓவர் ஆடினா, இவனும் 25 ஓவர் தான் ஆடினா. அதாவது ஓடிஐ இன்டர்நேஷனல் 50 ஓவர்ஸ் பர் சைடு, ரெண்டு டீமும் சேர்த்து 50 ஓவர் தான் ஆடுது. அப்ப அவங்க சவுத் யோசிச்சு பாருங்க. ஜெமி ஸ்மித், பென் டக்கட், ஜோ ரூட், ஹாரி புரூக், ஜாஸ் பட்லர், ஜேக்கப் பெத்தல், பில் ஜாக்ஸ், பிரைடன் கார்ஸ், ஜோப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் வரைக்கும் 10 வரைக்கும் பேட் பண்ணுவாங்க. 130 கால் அவுட் எப்படி ஆகுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்ன காரணம்னு. ஓடிஐல ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு தலைவர் பாட்டு பாடியிருக்காரு. இவர் ஓடுறதெல்லாம் கிடையாது, அடிதான் பட்டா பாக்கியம். அந்த மாதிரி ஆடும் போது உங்களுக்கு தரமட்டத்துக்கு வந்துடும் இங்கிலாந்து. அதையும் நான் சொல்றேன், எந்த அப்ரோச் இல்லாம ஐ வாண்ட் டு பம்பூசல் த ஆப்பனன்ட்ஸ். அதையும் அவங்க போலிங் அட்டாக்க சொல்லிடுறேன். இப்ப நான் இங்கிலாந்தோட டீமை படிச்சுட்டேன், தேர் பிளேயிங் அட் ஹோம். சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங் அட்டாக்க சொல்றேன். 131க்கு பிளாஸ்டட் அவுட் இன் 24.3 ஓவர்ஸ். இந்த குறையெல்லாம் எதுவும் சொல்ல, நான் ஒன்னே ஒன்னா சொல்லுவேன், when you play for your country you have to be skilled. இந்த போலிங் அட்டாக் எந்த அளவுக்கு பயமா இருக்கு நீங்க யாண்ட்ரி பர்கர், லுங்கிசானி எங்கீடி, கார்பின் போஷ், இயான் மல்டர், கேஷவ் மகாராஜ். இது வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் சவுத் ஆப்பிரிக்கன் போலிங் அட்டாக். 3 பேர் தான் இதுல பவுலர், 2 பேர் ஆல்ரவுண்டர் வச்சு ஒப்பேத்துறாங்க. இப்ப முல்டரும் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் who can bowl in that format. கார்பின் போஷ் போல் அப்படிதான் குவிக். ஆனா வந்து பெருசா வந்து அந்த ரெப்புடேஷன் அவர் கிரியேட் பண்ணல. லுங்கியங்கிடி பாத்தீங்கன்னா, லுங்கியங்கிடி has been in and out of the team all the time, known to pick up wickets. அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஷார்துல் தாக்கூர். ஆமா. அதுக்கப்புறம் யாண்ட்ரி பர்கர் வந்து ஒரு 33 வருஷம் 444 நாள் கழிச்சு ஆடிட்டு இருக்காரு. ஓகே,
அதுக்கப்புறம் கேசவ் மகாராஜ் அஞ்சாவது ஓவரா போட்டு 5.3 ஓவர்ஸ் 22 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ். இந்த போலிங் அட்டாக்கு நீ வந்து 24.3 ஓவர்ஸ்ல 131க்கு நீ ஆல் அவுட் ஆனீங்கன்னா 2 வருஷத்துல ஓடிஐ வேர்ல்ட் கப்ல ஒளிமயமான எதிர்காலம் உன் அப்ரோச்சில் தெரிகின்றது. இவங்களுக்கு ஊதர சங்கு யாரையும் இது பண்ணவே முடியாது. அதுல ஒரு ஜஸ்டிபிகேஷன் அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்படிதான் நாங்க ஆடுவோம், we will try and attack the opposition as much as possible. இதுல வந்து கமலஹாசன் இந்த மாதிரி துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். நீ துப்பாக்கி இப்படி வச்சு நீ சுட்டா எப்படிடா நீ வந்து இது பண்ண முடியும்? துப்பாக்கி இப்படி சுடணும்ப்பா நீங்க. இங்க வச்சு சுட்டுட்டு நான் ஆப்போசிஷன் அட்டாக் பண்றேன்னு அதுக்கப்புறம் வாழ்க நீ கத்துறதுக்கு முன்னாடி தொண்டைக்குழியில வந்துட்டு உங்களுக்கு தோட்டா இறங்கி செத்து போற நீ. உங்களோட அப்ரோச்சை நீங்க மாத்தலைன்னா யூ காட் அப்சல்யூட்லி நோ சான்ஸ். அந்த 131 அவன் நோ லாஸ்ல அடிச்சிருப்பான். நோ 121 ஃபார் 1 in 18 ஓவர்ஸ் அவங்க. இப்ப திருப்பி சொல்றேன், இந்த சோனி பேக்கரை பத்தி நம்ம சொன்னோம், ரொம்ப குயிக்கா போடுறாரு 100ல பார்த்துட்டு he has to be given a chance அப்படின்னு. இன்னைக்கு ஒரு செம அடி வாங்கினார் 7 ஓவர்ல 76 ரன். பட் நத்திங் has to be taken away from him. is very very talented. இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இங்கிலாந்து எடுத்தாங்கன்னா அவங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியும். இல்ல நான் ஒண்ணு எனக்கு தெரியாமலே கேக்குறேன். 82 for 2 இருக்காங்க இன்டர்நேஷனல் டீம். அவங்க அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் லைக் ரூட், பட்லர், இவங்கலாம் வந்து தேர் சீரியஸ் இன்டர்நேஷனல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்ட்ராடினரி இன்டர்நேஷனல். சாதாரண லெவல் கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி லெவல்ல இருக்கிறவங்க ரூட் பட்லர் எல்லாமே. அவங்க வந்து கொஞ்சம் டீப்பா கேம் எடுத்துட்டு போகாம 40வது ஓவர் வரைக்கும் கேமை கொண்டு போகாம எப்படி வந்து 48 ரன்னுக்கு 8 விக்கெட் விட்டுருக்காங்க அப்படின்னா 48 for 8ங்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கு. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களோட டீம் டாக்ஸை பத்தி நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு புது போலர் வரான்னு வச்சுக்கோங்களேன், போலிங் போடுறதுக்கு இப்போ 5 ஓவர் போட்டுட்டு இப்போ 1 சேஞ்சில் ஒரு போலர் வரான்னா அவங்களோட ஒரு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்னன்னா, டோன்ட் அலோவ் த போலர் டு செட்டில் டவுன், அட்டாக் ஹிம் அண்ட் புட் ஹிம் அண்டர் பிரஷர். இது வந்து எந்த மாதிரியான ஒரு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு போலர் வர்றான், இப்ப லீட்ஸ் ஒரு கண்டிஷன், இப்ப லீட்ஸ்ல ஆடிக்காங்க, லீட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், லார்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஓவல் ஒரு மாதிரி இருக்கும், மான்செஸ்டர் ஒரு மாதிரி இருக்கும். பிச்சு ஒரு சில போலருக்கு ஒரு சில விக்கெட்ஸ் பயங்கரமா சூட் ஆகும். அதனாலதான் நீங்க ஒரு மேட்ச் ஆடுறீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிச்சில் எந்த பேஸ்ல எந்த போலர் ஒரு எக்ஸ்பேக்டரா இருப்பான், அந்த போலரை அந்த பேஸ்ல டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி நீங்க ஆடணும். இப்ப நீங்க எதுவுமே பார்க்காம ஒரு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் when a bowler comes to bowl early on try and put him under pressureனா அது வந்து 1 out of 10 times ஒர்க் அவுட் ஆகும். இப்ப கேசவ் மகாராஜ் பாருங்க, அதுதான் 5வது போலரை வந்து நீங்க 82 for 2ல இருந்து இப்படி 48 for 8 ஆனாங்களே எப்படி பீடாக நீங்க கேட்கறீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். when a bowler comes in I'm going to try and put him under pressure அப்படின்னு ஒரு பிளானே இல்லாம ஒரு இந்த மாதிரி ஒரு இதுல நீங்க போனீங்கன்னா அப்படிதான் ஆகும். இவங்க டெஸ்ட் கிரிக்கெட் அந்த மாதிரி ஆடி நாங்க இப்படித்தான் ஆடுவோம், we are here to entertain people, we will take the aggressive routeன்றாங்க. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா உதவாது, ரிசல்ட் வராது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இதுதான். ஏன்னா அவங்க இந்தியாவோட டெஸ்ட் ஜெயிச்சதே வந்து அந்த அப்ரோச்சை கொஞ்சம் மாத்தி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த இதை வந்து அவங்க திருப்பி வந்து இப்ப பழைய இதோ கதவு திரடின்ற மாதிரி பண்றாங்க. ஐ திங்க் தே ஹேவ் டு ரீவிசிட் த ஸ்ட்ராட்டஜி. அவங்க கண்டிஷன்ஸ் அப்போசிஷன்லாம் பார்த்து தான் தே ஹேவ் டு டூ. நீங்க சொல்றது ஐ ஃபுல்லி கன்கர் வித் தட். ஸோ இதான் பீடா. இந்த மேட்சை பத்தியும் பார்த்துட்டோம், மிச் ஸ்டார்க்கோடைய ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேசிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆஸ் அண்ட் வென் திங்ஸ் கம் அப் வி வில் டெஃபினெட்லி கம் அண்ட் டிஸ்கஸ். அப்படி உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. அதான் நான் சொன்னேனே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கெஸ்ட் சல்யூட் ஃபார் மிச்சல் ஸ்டார்க். நான் அப்படிதான் யோசிப்பேன். பணம் அது இது எதையும் யோசிக்காம, ஷார்ட் கட் எதுவும் எடுக்காம, என் தேசம் தாண்டா என்னை உருவாக்கிட்டு என் தேசத்துக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதுதான்டா நான் பண்ணுவேன் போறாரு பாருங்க. சல்யூட் டு மிச்சல் ஸ்டார்க்கு. அதான் சொல்றேனே, இங்கிலாந்து வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்கன்னா they have to really come on to the drawing board to say what I got to do to make sure the results come my way. They had a pathetic Champions Trophy as well. Let us not forget that they had a pathetic Champions Trophy. அதில் எந்த they had a pathetic 2023 World Cup. Let me be very honest with my language. Pathetic 2023 World Cup. பிளேயிங் 11 படிச்சுட்டேன், பார்த்தாலே பயமா இருக்கு. T20லயே அவங்கள பார்த்தா பயமா இருக்கும், டெஸ்ட்ல அவங்கள பார்த்தா பயமா இருக்கும், ஓடிஐ கிரிக்கெட்ல அவங்க பார்த்தா பயமா இருக்கும்.
The reason why they are failing consistently in all three formats is just because of their approach. Hopefully they change it. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஹாரிஸ் ராஃப் ரொம்ப நல்லா போட்டாரு இன்னைக்கு, as usual நம்ம சொல்லினே இருப்போம். எக்ஸலண்டா போட்டாரு, பயங்கர எக்கனாமிக்கல், 3 ஓவர்ல 38 போனாரு. மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு வருவோம், அந்த ரவுண்ட் அவுட்டையும் வந்து சொல்லுவோம். until we come back for yet another cricket worldwide round up with your very own octopus. Thanks a lot and bye bye.